டக்குன்னு வாய்க்கு ருசியா ஏதாவது செஞ்சு சாப்பிடணும், ஆனா ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. 1/2 கப் அரிசி, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் பச்சை பயிர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்ப கழுவி எடுத்துட்டு தண்ணி எல்லாத்தையும் தனியா வடிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம ஒரு கடாயில போட்டு இந்த மாதிரி ஹை ஃபிளேம்ல வச்சு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டீங்கன்னா இந்த தண்ணி எல்லாம் நல்லா வற்றி போயிடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து செஞ்சோம்னா வாசனையும் டேஸ்ட்டும் செம்மையா இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறோம். இப்ப நம்ம வறுத்தது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 3 மாசம் ஆனாலும் கெட்டு போகாம இருக்குங்க. ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவு பால் ஊத்தி பால் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த பவுடர் அப்படியே கொட்டிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை மூடி போட்டு வேக வச்சீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலயே நல்லா பொலன்னு வெந்து வந்துடும். இதுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. சூப்பரா நல்லா மணக்க வெந்துடும். கடாயில கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா சூப்பரா வாசனையா இருக்கும். இப்ப நம்ம கடைசியா இது கூட சேர்த்து நல்லா கிளற வேண்டியதான். திடீர்னு கெஸ்ட் வந்தா கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. கூட ஒரு பார்சல் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு தான் போவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும்.